ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஜாக்பாட். இனி அரிசி கோதுமைக்கு பதில் நேரடி பணம் வழங்கும் திட்டம். மத்திய அரசு அதிரடி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் பொது விநியோக முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர மத்திய அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் அரிசி, கோதுமை போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு பதிலாக பயனாளிகளுக்கு நேரடியாக பணம் அல்லது டிஜிட்டல் வவுச்சர் வழங்கும் புதிய திட்டம் விரைவில் அறிமுகம் செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் தற்போது சுமார் 80 கோடி மக்கள் பயன்பெற்று வருகின்றனர். ஆனால் இந்த திட்டத்தில் முறைகேடுகள், போலி ரேஷன் கார்டுகள் மற்றும் தகுதியற்றவர்கள் பலன் பெறுவது போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்தன. இதனை முற்றிலும் கட்டுப்படுத்தி உண்மையான ஏழைகளுக்கு மட்டுமே உதவி சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. PHHAAY கார்டுதாரர்களுக்கு புதிய வாய்ப்பு. கார்டு வைத்திருப்பவர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் போன்ற தகுதியற்றவர்கள் இலவச ரேஷன் பெறுவதை தடுக்க PHH மற்றும் AAY ரேஷன் கார்டுதாரர்கள் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் பயனாளியாக இருக்க வேண்டும் என அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக இ-ரூபி எனப்படும் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய உணவு அமைச்சகம், பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் தேசிய தகவல் மையத்துடன் இணைந்து புதிய விதிமுறைகளை உருவாக்கி வருகிறது. திட்டம் எப்படி செயல்படும் அப்படின்னா, இந்த புதிய முறையின்படி பயனாளிகளின் மொபைல் எண்ணுக்கு ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட மதிப்புள்ள டிஜிட்டல் வவுச்சர் அல்லது QR கோடு அனுப்பப்படும். இது நேரடி பணமாக இருக்காது. மாறாக நிர்ணயிக்கப்பட்ட அளவு அரிசி அல்லது கோதுமை பெறுவதற்கான டிஜிட்டல் அடையாளமாக இருக்கும். இந்த வவுச்சர் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருந்தால் தவறான பயன்பாடு முற்றிலும் தடுக்கப்படும். பயனாளிகள் ரேஷன் கடைகளில் செல்போனில் வந்த மெசேஜை காட்டி கைரேகை அல்லது OTP சரிபார்ப்பின் மூலம் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். ரேஷன் பொருட்களுக்கு பதில் பணம். சில பகுதிகளில் இந்த வவுச்சரை நேரடியாக வங்கி கணக்கில் பணமாக வரவு வைத்துக் கொள்ளும் வசதியும் வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. இதன் மூலம் பயனாளிகள் தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வெளி சந்தையிலும் வாங்கிக் கொள்ள முடியும். இந்த திட்டம் ஏற்கனவே சத்தீஸ்கர் மற்றும் புதுச்சேரி போன்ற பகுதிகளில் சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விரைவில் குஜராத்தில் சில மாவட்டங்களிலும் இது தொடங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. அங்கு கிடைக்கும் முடிவுகளை பொறுத்து அடுத்த ஆண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்களிடையே எதிர்பார்ப்பும் கவலையும் என்னன்னா, இந்த புதிய திட்டத்திற்கு ரேஷன் கடை உரிமையாளர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த முறை அமலுக்கு வந்தால் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற கவலை அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்படுகிறது. மேலும் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் பணத்தை சிலர் உணவுக்கு பதிலாக மது போன்ற தேவையற்ற செலவுகளுக்கு பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் இந்த டிஜிட்டல் முறையால் பொருட்கள் கடத்தல், எடை குறைவு, தரமற்ற பொருட்கள் போன்ற பிரச்சனைகள் முற்றிலும் தீரும் என நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் ரேஷன் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. சுருக்கமாக சொன்னா, இதுவரை இருந்து வந்த ரேஷன் முறையில் உள்ள குறைபாடுகளுக்கு இந்த டிஜிட்டல் மாற்றம் ஒரு தீர்வாக அமையும் என மத்திய அரசு எதிர்பார்க்கிறது. இந்த திட்டம் நடைமுறைக்கு வருமா, எப்படி செயல்படும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஸோ கண்டிப்பாக ரேஷன் கடையில் நிறைய பொருட்கள் மக்கள் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக பணம் கொடுத்தா எப்படி தாக்கத்தை இருக்கும் அப்படிங்கிறது பக்கத்தில் புதுச்சேரியிலலாம் பணமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை, ஏன்னா இன்றைக்கி 1 கிலோ அரிசி 30 ரூபாய்க்கும் இருக்குது, 50 ரூபாய்க்கும் இருக்குது, 100 ரூபாய்க்கும் இருக்குது. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல வாங்கி அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. அதே மாதிரி பருப்பு இருக்குது, எல்லாமே குவாலிட்டி வைஸாக இருக்குது. ஸோ அதனால கேஷாக கொடுத்துருவோம் அப்படின்னு கவர்மெண்ட்டு முடிவு பண்ணுது. கேஷாக ஏன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் இதில் இருக்குது. ஏன்னா ஏற்றி கொண்டு இறக்கணும் ஜாமான் ரேஷன் கடைக்கு, அது மிச்சமாகுது. இன்னொன்று, ஆட்களுக்கு சம்பளம் போடுறது மிச்சமாகுது. ஸோ இன்னொன்று, அதை கடத்துறாங்க, மக்களுக்கு கொடுக்காம அதை விற்கிறாங்க, வெளிச்சந்தையில் விற்கிறாங்க.